ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஜூன் 17th மார்க்கெட்டில் நம்மளுக்கு இன்னைக்கு 2 ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தது. ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எப்படி நாம் ட்ரேட் பண்ணியிருக்கலான்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்க்கெட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் மார்க்கெட்டாக இருந்தது. உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால மறுபடியும் கீழே வந்து ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டுனால நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் இருந்தது. நம்மளுக்கு அதே மாதிரி அப் ட்ரெண்டுனால நம்மளுக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் வந்து R2 லெவல் வரைக்குமே நம்மளுக்கு ரீச் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் சிக்னல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24050 வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து R2 வரைக்குமே வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் பேஸ்டு சிக்னல் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் வரணும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சிக்னல் பார்த்தோம்னா 1245க்கு தான் நம்மளுக்கு ஒரு புட் சிக்னல் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற சிக்னல் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது. இது வந்து பிரேக் அவுட் கேண்டில் இண்டிகேட்டர் நிஃப்டி இண்டெக்ஸ், இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் மூலயமா உங்களுக்கு கிடைச்சது. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்மளுக்கு இங்கே சொல்லுச்சு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட்டிவாக அடுத்த நம்மளுக்கு இண்டிகேட்டர் நிஃப்டி சிங்கிள் ஷார்ட் பிரேக் அவுட் கேண்டில் இண்டிகேட்டர், இது நம்மளுக்கு புட்டு 24050. ஸோ கால் ஸ்ட்ரைக்கும் புட்டு ஸ்ட்ரைக்கும் இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுக்கு நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ட்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த இடத்துல அட் த மணி வந்து 24050 புட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால மார்க்கெட்டில் ஒரு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்டாக 115 வரைக்குமே ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு. நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து சிக்னல் கொடுத்துச்சு. அதை பேஸ் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ்டு சிக்னல் வந்து அந்த அட் த மணி ஸ்ட்ரைக் வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கரெக்டான சிக்னல் வந்து கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா 115க்கு ஒரு புல் பேக் நம்மளுக்கு இந்த இண்டிகேஷன் வந்தோடனே நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுக்கு கால் ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். இது ஒரு புல் பேக் சிக்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புல் பேக் வந்தது. அதுலேருந்து நம்மளுக்கு மறுபடியும் 150 வரைக்குமே நம்மளுக்கு ஒரு புல் பேக் வந்து இருந்தது. அங்கே மறுபடியும் நம்மளுக்கு ஒரு புட் சிக்னல் வந்து கிடைச்சது. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி அடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சிக்னல் வந்து 24050 அது வந்து 150க்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. அங்கே நாம் எகைன் ஒரு ட்ரேடு வந்து நம்ம எடுத்துருந்தோம். அதுவுமே நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ட்ரேடு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு சப்போர்ட்டிவாக எந்த ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்மளுக்கு இந்த சிக்னல் வந்து ரெண்டாவது சிக்னல் காட்டிடும், இந்த இண்டிகேட்டர். அதை பேஸ் பண்ணி நாம் ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டான ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம். நம்ம அட் த மணி யார் ஸ்ட்ராங்குன்ற இண்டிகேஷன் வந்து இங்கே கொடுக்கும். நம்ம ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது ஐடிஎம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்கும்போது. ஏன்னா நம்ம எந்த கேண்டில் வந்து இண்டிகேஷன் கொடுக்குதோ அதோட லோ வந்து நீங்கள் அட் த மணியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால நம்ம ஐடிஎம் ஆப்ஷன் இப்போ கால் ஆப்ஷனாக இருந்தால் ஒரு 200 ஸ்ட்ரைக் இல்லை 100 ஸ்ட்ரைக் 200 ஸ்ட்ரைக் எடுத்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய மூமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீமியமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கால் சைடுனா இப்போ 24,200 இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 வந்து நீங்கள் கால் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24,200 வந்து நம்மளுக்கு அட் த மணி சிக்னலாக இருந்தால் அதுலேருந்து ஒரு 200 ஸ்ட்ரைக்கு 24,400 அது வந்து நீங்கள் புட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி
உங்களுக்கு ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் நம்மளுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் பேஸ்டு இண்டிகேட்டர். அது உங்களுக்கு கிளியரான ட்ரெண்ட் வந்து காட்டும். அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை காட்டும். சப்போஸ் ட்ரெண்டு வந்து புட் சிக்னல் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கால் சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு காட்டா நீங்கள் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கன்சால்டேஷன் மோடு தான் அங்கே நடக்கும். நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து கேண்டில் வந்து உங்களுக்கு கேப் அப் ஆனாலுமே கீழே வந்து மூவ்மெண்ட் வந்தது. பட் நேற்று வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுன்றனால மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 12:45க்கு தான் வந்து புட் சிக்னல் சப்போர்ட்டிவாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ்டு சிக்னல் வந்து அடுத்து உங்களுக்கு கிடச்சிருந்தது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 2 சக்ஸஸ் ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல கரெக்டான ட்ரேட் எடுக்கணுன்றதை பார்த்து ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சக்ஸஸ் ட்ரேடும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸும் நம்ம ஈஸியாக அந்த கேண்டிலோட லோ வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டார்கெட் உங்களுக்கு இப்போ பிவோட் ஸ்டாண்டர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரை உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்தால் பிவோட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அமையும். பிவோட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது R1 வந்து உங்களுக்கு டார்கெட் அமையும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.